வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க. நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். லேப்டாப்பில் என் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சோஃபியா வரேன்னு சொல்லியிருக்கா, இன்னும் வரல. யூனி கடைக்கு போயிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, குட்டியால் மேடம் பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. ஏய் சாரா, எவ்வளோ நேரண்டி கதவை தட்டிட்டு இருக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை தான் கூப்பிட்றேன். சாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளோ நேரம் பெல் அடிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சோஃபியா, சாரா யூனி ஃப்ரெண்டு. குட்டியால் எழுப்பலான்னு பார்த்தா அவளும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. இவ என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. சாரா, ஏஞ்சிருடி. சாரா, என்னடி ஹெட்ஃபோனும் மாட்ட மாட்டேங்குது. சோஃபியா, எப்படி வந்த? சாரிடி, அப்படியே ஹெட்ஃபோன் கேட்டேன், நல்லா அப்படியே தூங்கிட்டேன். அதான் தெரியுது, நல்லா தூங்கிட்டு இருக்கிற. நான் வரேன்னு ஃபோன் பண்ணியிருந்தல, குட்டியாளுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. சோஃபியா, சும்மா இருக்க மாட்டியா? ஏன்டி வரும்போதெல்லாம் கிஃப்டாக வாங்கிட்டு வந்து அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற? அவளுக்கு என்ன இன்னைக்கு பர்த்டேவா? இல்லை என்ன சாதிச்சால? ஒன்றும் சாதிக்கலை. எதுக்குன்னே நீ கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து வீணாக்குறீங்க? படிக்கிற பிள்ளைய வீணாக்குறது நீயும் யூனியும் தான். கேட்டால் என்கிட்ட சண்டை போடுறீங்க. மச்சி, விடு மச்சி, அவள் ரொம்ப சின்ன பிள்ளை, அவளுக்கு அப்போ நம்ம தானே செய்யணும். குட்டியால ஏஞ்சிரு, நான் சோஃபியாக்கா வந்திருக்கேன். குட்டியால ஏஞ்சிரு, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. போடா, யாரா என்னை எழுப்பிட்டீங்க? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். டைனோசர் கனவுலாம் வந்துச்சு. சோஃபியாக்கா, நீங்களா? சூப்பர் அக்கா, நீங்கள் தான் என்னை எழுப்பிட்டீங்களாக்கா? சரிக்கா, நான் செம்மையாக தூங்கிட்டு இருந்தேன்க்கா. ஆமாம், நான் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், ஊருக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாம் குட்டியால, எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, அங்கே திருவிழான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். உனக்கு வரும்போது ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். இரு, நான் போயிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரேன். சரியா? என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அது என்ன கிஃப்ட்டுக்கா? எனக்கு பிடிக்குமா? எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஒன்று ஏரோப்ளேன் இருக்கும், இல்லைன்னா டைனோசர் இருக்கும், இல்லைன்னா என்ன? ஏரோப்ளேனும் இல்லை, டைனோசரும் இல்லை. இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். என்னது, ஏரோப்ளேன் இல்லை, டைனோசர் இல்லையா? அப்படி திருவிழாவில் அதே மாதிரி தானே விற்கும். வேறு சாரா, உனக்கு தெரியுமா ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்களான்ட்டு? என்னவா இருக்கும் தெரியல. வராங்க, பெரிய பாக்ஸாக இருக்குது. குட்டியால் டொன்டா டைண்ட், இந்த பாக்ஸ் தான். இப்போ பார்க்க பெரிய பாக்ஸாக இருக்கா? நான் வாங்கிட்டு வந்தது செம்ம பெரிய கிஃப்ட்டு. இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேனே, அதே மாதிரிலாம் இருக்காது. இது என்னன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுதா? சோஃபியாக்கா, என்னக்கா சொல்கிறீங்க? என்னக்கா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது? ஒருவேளை பாக்ஸை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? குட்டியால் பாக்ஸ்லாம் மாற்றி எடுத்துகிட்டு வரல, கரெக்டான பாக்ஸ் தான். ஓப்பன் பண்ணி பாரு, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? உனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த கிஃப்ட்டு. அப்படியா? சூப்பர் அக்கா, ஓப்பன் பண்ணுக்கா ப்ளீஸ்க்கா, பார்க்கலாம்க்கா. சோஃபியாக்கா, ஓப்பன் பண்ணுங்க, நான் பார்த்தே ஆகணும். ஓப்பன் பண்ணுங்க. குட்டியால், நீ தான் ஓப்பன் பண்ணும். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து நான் கீழே வைக்கிறேன், நீ ஓப்பன் பண்ணி பாரு. என்னடா இது, இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது, இதை வச்சு கிழிக்கலாம். அப்பாடா, டேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இவ்வளோ பெரிய பாக்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல, ஒரே ஆர்வம் தாங்களா. ஓப்பன் பண்ணிட்டேன். ஏதோ எல்லோ கலரில் இருக்குது. என்னவா இருக்குன்னு தெரியல. குட்டியால், எப்பயாச்சும் இது என்னன்னு தெரியுதா? பார்த்து சொல்லு. தெரியலக்கா. தெரியலையா? சரி, இது எடுத்து காட்டுறேன். இது என்னன்னு தெரியுதா? ஓகே, தெரியலையா? ஓகே, இது எடுத்து காட்டுறேன். இது பாரு, இது என்னன்ட்டு தெரியுதா? இருங்க, இந்த சைடும் காட்டுறேன். இது ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ ஒன்று எடுத்துறேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஏதோ பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா? இது ஒரு லிக்யூடு. இந்த லிக்யூடு எதுக்கு யூஸ் ஆகும்? அப்புறம் 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் சொல்கிறேன், இது என்னென்னா பபுள் ஷூட் பண்ணுவோம்ல, அந்த பபுள்ஸ். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் பபுள்ஸ் தான் குட்டியால். இந்த குட்டி பிளேட், ஆரஞ்சு பிளேட் இருக்குல்ல, இந்த லிக்யூடு தான் அது. இந்த லிக்யூடு அதில் ஊற்றிட்டு நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம்.
சோஃபியாக்கா இப்போ நல்லா தெரியுதுக்கா. நம்ம முட்டை விடுவோம்ல பபுள்ஸ், அதுதான் இது. எனக்கு நல்லா தெரியுது. இது இப்போ என்ன பண்ணணும்னா, இதை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ஆரஞ்சு டேப்பில் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஷார்ட் எடுத்து ஆஹா இதில் பேட்ரி இருக்குது. ஆஹா அப்பாடா, நல்ல வேளை அக்கா பேட்ரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3 பேட்ரி போடணும். 1 பேட்ரி, 2 பேட்ரி, 3 பேட்ரி. ஓகே 3 பேட்ரியும் போட்டாச்சு. 3 பேட்ரியும் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டோன்னா நல்லா அழகாக பபுள்ஸ் பபுள்ஸ் பப்புன்னு போகும். அழகாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ளே ஃபேன் இருக்குது. வாவ், ஃபேனு ஒர்க் ஆகுதுப்பா பேட்ரி போட்ட உடனே. செம்மையாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம வச்சு பார்க்கலாமா? குட்டியால் வெயிட் பண்ண நான் வந்து ஷார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே டிப் பண்ணியாச்சு. இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணனா பபுள்ஸ் வரும். வாவ், லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா பபுள்ஸ் அப்படியே தப்பாரி இதே மாதிரி முட்டையாக ஃபார்ம் ஆகி வரும். ஓகேவா, லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் முட்டையாக ஃபார்ம் ஆகிட்டு வருது. வாவ், செம்மையாக இருக்குல்ல. வாவ், செம்மையாக இருக்குது சோஃபியாக்கா. ப்ளீஸ் சோஃபியாக்கா, இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது கொடுங்க. இந்த வாட்டி நான் பபுள் விட போகிறேன். ஓகே, இதில் அழகாக டிப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஷாட் விடலாமா? 1 2 3. என்னடா வர மாட்டேங்குது. ஓகே, இந்த சைடு வச்சு எடுத்து பார்க்கலாம். அமுக்க முடியலையே. ஓகே, சரியாக வரல. ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே, வந்துச்சு. செம்மையாக வந்துச்சு. ஓகே, இன்னொரு வாட்டி பபுள்ஸ் ஒழுங்கா வா. வாவ், செம்மையாக வந்திருக்கு. சோஃபியாக்கா நீங்கள் சொன்னவா? ஐயோ, என் முடியெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஐயோ, பெரிய முட்டை வரப்போகுது, பெரிய முட்டை. சாரா மேலே டிஷ்கூல். இன்னொரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு இப்போ யாரை சொல்லலாம்? நம்ம சோஃபியாக்காவை சொல்லலாமா? டிஷ்கூல். ஐயோ, பபுள்ஸ் என் மேலே நிறைய படுது. சாரா, சோஃபியாக்காவை ஷூட் பண்ணுங்கப்பா. சோஃபியாக்கா கீழே பாருங்களேன், எவ்வளோ பபுள்ஸ் இருக்குது. நானே டிஷ். வாவ், செம்மையாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சோஃபியாக்கா மேலே அடிக்க ஷூட் பண்ணலாமா? டிஷ்ஷோல். செம்மையாக இருக்குது. ஐயோ, சோஃபியாக்கா அவங்க மூஞ்சி ஃபுல்லாக பபுள்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இன்னொரு வாட்டி கண்ணை முடிக்கோங்கக்கா. 1 2 3. டிஷ்ஷோ. வாவ், செம்மையாக இருக்குது. முன்னெல்லாம் உஃப்னு ஊதி பண்ணுவேன். இப்போ ஒரே ஷாட்டு டாயிங்னு ஷாட் அடித்தா எல்லா மூஞ்சிலையும் சோப் ஆகிடுச்சு. வா, செம்மையாக இருக்குது சோஃபியாக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம டைம் பாஸ் ஆக போகுது. இனிமேல் இதில் ஊற்றி டிஷ்கோன்னு எல்லா இடத்துலையும் பபுள்ஸாக விட போகிறேனே. செம்ம ஜாலியாக இருக்குது. லிக்யூடு. அச்சோ, லிக்யூடு கொஞ்சம் தான் இருக்குது. சரி விடுங்க, கடையில் வாங்கிக்கலாம். 20 ருபீஸ் அந்த பாட்டில் வாங்கி இதில் ஊற்றி நம்ம ஷூட் பண்ணலாம். டிஷ்கோன்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் போயிட்டு ஷூட் பண்ணலாம். வெளியில் வெராண்டாக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இதான் எங்கள் வெராண்டா. ஓகே, இப்போ ஒரு ஷாட் போட்டு பார்க்கலாமா? செம்மையாக இருக்கு. வாவ், இங்கே பாருங்களேன், இப்படி ரோல் பண்ணி கூட சுடலாம் மாட்டேங்குதோ பாருங்கள். இந்த எல்லோ கலர் ப்ரெஸ் இப்படியும் ஷூட் பண்ணலாம், இப்படி திருப்பியும் ஷூட் பண்ணலாம். இப்போ நான் ப்ரெஸ் காமிக்க டிஷ்கோ AK-47 மாதிரி சுட போகிறேன். டிஷ்கோ. ஓ, செம்ம அழகா ஒரே ஷாட்டில் எவ்வளோ பபுள்ஸ் வெளில போகிறது பாருங்களா. வா, ஒரு பெரிய பபுள்ஸாக போகுது. செம்மையாக இருக்குது. ஓகே, இன்னொரு வாட்டி டிப் பண்ணியாச்சு. இன்னொரு வாட்டி சுட பார்க்கலாம். வா, செம்மையாக இருக்குது. ஐயோ, இந்த டிப் பண்ணி சுடுறதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பட் பரவாயில்ல, இந்த வாட்டி பெருசாக சுடலாமா? முட்டையாக சுட பார்க்கலாம். 1 2 3. வா, முட்டையாக வந்துருச்சு. வா, பபுள் செம்மையாக வந்திருக்கு. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சுல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சோஃபியாக்கா வாங்கிட்டு வந்த பபுள்ஸு. இதோ பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஐயா, வாயில் ஃபுல்லாக சோப் ஆகிடுச்சு. தூ. அப்பாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.